அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் நிறைய மேரேஜஸ்ஸு, திருப்பி வந்து உம்ரா போயிட்டோம். இந்த ஒரு மாதத்துலேயே ஒரு நல்ல 6 தடவை ஃப்ளைட் ட்ராவல் தான். எல்லாம் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இந்த ரெசிபி நான் இப்போ பகிர போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி செய்கிறது இது. கத்திரிக்காய் ரசம் இது. நம்ம ரசம் வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கத்திரிக்காய் ரசம் அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து ஈரல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பொரியல் பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் கூட போட்டு பண்ணலாம். வெறும் தக்காளிலையும் பண்ணலாம். வாங்க என்ன பொருள்னு பார்க்கலாம். தக்காளி 2 தக்காளி, பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா ஒரு 5, 6 பல் தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. கத்திரிக்காய் வந்து 3 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்க தான் நிறைய போட்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சல்லி சைஸில் புளி வந்து ரசத்துக்கு ஏற்றுக்க மாதிரி நம்ம வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், எண்ணெய் வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேனில் வந்து காய வச்சதும் 3 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடுகு எப்பொழுதும் போட்டு தாளிக்கிறது தான். கடுகு பொரிய விடுங்க. கறியை விட்டுறாதீங்க. இது எண்ணெய் கொதிச்சதும் உடனே குறைச்சி வச்சுட்டு கடுகு போடுங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பூண்டு நல்லா தட்டி போட்டு அதையும் போடுங்க. பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் வந்து போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தனியாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்னு வச்சுருக்கீங்களா, அது கூட போடலாம். அந்த பூண்டு நல்லா செவர வறக்கணும். இது வரைக்கும் என் சேனலை பார்க்கலனாக்கா, இதை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு போஸ்ட்லாம் வரும். ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டோம் இல்லையா, வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் அரிஞ்சது ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டால் போதும். நல்லா வதக்கிங்க. நல்லா அழகாக செவந்ததும் இப்போ வந்து கத்திரிக்காயை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கடைசியில் போட்டது வந்து நான் தோக்லா, அதாவது மூங் தால் தோக்லா போட்டிருக்கேன். அது ரொம்ப சரியான ஸ்நாக்ஸ். அது குஜராத்தி ரெசிபி, அது ஸ்நாக்ஸ் ரெசிபி. அது நம்ம வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், டின்னர் கூட சாப்பிட்லாம். ரொம்ப லைட்டாக இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதை ரொம்ப நல்லாயிருக்கும். அது மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா எக்ஸ்ட்ரா போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க. நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. தக்காளியை அரைச்சி ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ரசம் வந்து நல்லா பாகமாக நல்லா வரும். சூப்பராக அப்படியே தூக்கி ஊற்றுது. பசங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கத்திரிக்காயில் வந்து அதிக பொட்டாசியம் இருக்குது. அதனால் வந்து பசங்களுக்கு தாராளமாக வந்து அந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் வந்து ஒரு மிளகு கறி மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா சாப்பிடாத பசங்களுக்கு தோல்லாம் எடுத்துகிட்டு, சுட்டு தோல் எடுத்துகிட்டு அதை மசிச்சியும் நீங்கள் வதக்கி கொடுக்கலாம். இதில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு மசாலா வாடை அடங்குற வரைக்கும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் புளியை கறந்து ஊற்றிடுங்க. இதுக்கு மொத்தமே ஒரு 3.5 கிளாஸ் டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். அரைச்சி ஊற்றுனதெல்லாம் சேர்ந்து இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதுதான் ஒரு சீக்ரெட். இதில் என்ன பண்ணணுன்னாக்கா கோதுமை மாவு கரைச்சி ஊற்றணும். ஒரு 3 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு தண்ணி நல்லா 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கரைச்சி, அப்படி கோதுமை மாவு இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரைச்சி அந்த இதில் வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா, எல்லாம் வத்துச்சு இல்லையா, புளியெலாம் ஊற்றுனது அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அப்படி குழம்பு மாதிரி நல்லா பாகமாக கட்டியாக வரும். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு வந்து நல்லா சுட ஊற்றி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இந்த ரசத்தை. அதில் வந்து நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சாதத்துக்கு பொரியல், இந்த கத்திரிக்காய் ரசம், அதுக்கப்புறம் சைட் டிஷ் என்னாச்சும் உங்களுக்கு நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள். நாங்கள் இதுக்கு மெயினாக வந்து இந்த இஸ்லாமிய இல்லங்களில் வந்து நாங்கள் எங்கள் இதில் பாரம்பரியமாக செய்கிறது வந்து இந்த கத்திரிக்காய் ரசம். அதுக்கு வந்து கறி வடை தான் மெயினாக வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இது செய்வோம் கண்டிப்பாக. இந்த கத்திரிக்காய் ரசம் வச்சு கறி வடை வச்சு பொரியல் இல்லை கீரை அந்த மாதிரி ஏதாச்சும் வைப்போம். கண்டிப்பாக செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க. தொடர்ந்து வரும் போஸ்ட்டுகள் வரும். இல்லை போஸ்ட்டு போடலேன்னு கேட்டிருந்தீங்க, நான் இனிமேல் போடுறேன். உம்ரா போஸ்ட்டும் போடுறேன். ரொம்ப சூப்பராக இது பார்க்கவே. இப்போயே மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.